ஆக்னஸ், நம்ம கடைசியாக முந்தின தொடரில் பேசும்போது கிறிஸ்துவின் நிமித்தம் பாடு அனுபவிக்கிற அருட்பணியாளர்களுக்கு இந்த வழக்கறிஞர்கள் வட்டம் என்கிற ஒரு அமைப்பின் மூலமாக, அந்த ஏடிஎஃப்லாம் ஒன்று சொன்னீங்கல்ல, அதன் மூலமாக எப்படிப்பட்ட ஒரு வாய்ப்புகளை கேட்பாரற்று கிடக்கின்ற ஒருவர் அல்ல ஊழியர், அவரையும் விசாரிப்பதற்கு ஒரு நபரை ஆண்டு வைத்திருக்கிறார் என்பது போல அந்த அமைப்பு இருக்கிறது. இப்போ இதில் சில மாற்று கருத்துக்களும் இருக்கிறது. அது சரியோ தவறோ நம்ம இப்போ அதில் சொல்ல வரல. ஆனால் அதில் உங்களுடைய கருத்தை நாங்கள் தெரிந்து கொள்ள விரும்புகிறோம். அது என்னன்னா, ஒரு கிறிஸ்தவ ஊழியர் என்பவர் கிறிஸ்துவினாலே அழைக்கப்பட்டவர். அவர் தேவனுடைய மன விருப்பத்தின்படி ஊழியம் செய்கின்ற பொறுப்பை ஏற்றிருக்கிறவர். இது தெரிந்தெடுக்கப்பட்ட அந்த 12 சீடர்கள் துவங்கி வாழையடி வாழையாக இன்றைக்கு வரைக்கும் இருக்கின்ற ஒரு பாரம்பரிய, ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட். அப்படி பவுலும் பாடுபட்டு இருக்கிறார், பேதுருவும் சிறைச்சாலையில் வைக்கப்பட்டு இருக்கிறார். ரோம சாம்ராஜ்யத்தில் நீரோ போன்ற கொடிய மன்னர்களெல்லாம் வந்த காலத்தில் ஆயிரக்கணக்கான பேர் இரத்த சாட்சிகளாக மரித்திருக்கிறார்கள். அப்படியெல்லாம் இருக்கும்போது கிறிஸ்துவ ஊழியர் ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை திருப்பி காட்ட வேண்டுமா? அதோடு கூட நான் தவறாக அடிக்கப்பட்டிருக்கிறேன், தவறாக துன்புறுத்தப்பட்டிருக்கிறேன் என்று நீதிமன்றம் போவதும் சரிதானா? இது விஷயத்தில் உங்களுடைய கருத்து என்ன? கண்டிப்பா அங்கிள், இது நான் ஒரு 2 பிரான்ச்சஸ்ல இதுக்கு நான் ஆன்சர் சொல்றேன். ஒன்று வந்து ஆண்டவர் நமக்கு எப்படி, ஆண்டவர் கொடுத்த கட்டளை என்ன, இதுல இருக்க அந்த கான்ட்ரவர்சி என்னன்றத சொல்றேன். இன்னொன்று வந்து நம்ம ஒரு இந்தியன் சிட்டிசனா நம்ம எப்படி இந்த விஷயத்தை அப்ரோச் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்றேன் அங்கிள். முதலாவது என்னதுன்னா, ஆண்டவர் நமக்கு கொடுத்த தலையாய கடமை என்னன்னா, நீ போய் நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்கணும் அப்படின்றது. கரெக்ட். நம்ம ஒரு கன்னத்தை அறிந்தால் மறு கன்னத்தை காட்ட வேண்டும், நம்ம வந்து எதிரிகளையும் நேசிக்க வேண்டும் அப்படின்றதுக்கு மீனிங் என்ன அப்படின்றது நமக்கு புரியணும் அங்கிள். அதாவது நமக்கு ஒரு ஆள் தீங்கு இழைக்கிறப்போ அவருக்கு போய் நம்ம தீங்கு இழைக்கிறதோ இல்லைன்னா அவரோட அழிவுக்கு நம்ம ஏதாவது ஒரு சூழ்ச்சி செய்யறதோ ஆண்டவர் சொல்றது கிடையாது. ஆனா அதை தான் நம்ம மனுஷங்களா நம்ம செய்வோம். ஆனா ஒரு ஆள் நம்மள ஒரு கன்னத்துல அரைஞ்சிட்டாரு, அதனால நமக்கு வந்து அந்த இடத்துல வலி ஏற்படுது, அப்போ நம்ம அதுக்கு போய் மருந்து போடுவோம். அதே மாதிரி ஒரு தவறான கேஸ்ல ஒரு மிஷினரிய ஃபால்ஸ் எஃப்ஐஆர் போட்டு ஜெயிலில் வைக்கிறாங்க அப்படின்னா, என்னைய தவறான கேஸ்ல வச்சுட்டாங்க, இன்னும் ஒரு 4 தவறான கேஸ் போட்டு நான் ஜெயிலே இருந்துடுறேன், ஏன்னா ஆண்டவர் வந்து மறுக்கணத்தை என்னை காண்பிக்க சொன்னார் அப்படின்றது ஆண்டவர் கொடுத்த ஞானத்தை உபயோகப்படுத்தாத ஒரு தருணம். ஏன்னா ஆண்டவர் வந்து அது ஜெயில இருந்து வெளியில வர்றதுக்கு நமக்கு சேனல்ஸ் கொடுத்துருக்காரு. அண்ட் இந்த மாதிரி லாஸ், ஆண்டவர் கிருபையில நம்ம ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில இருக்கிறோம், நமக்கு ஹெல்ப் பண்றதுக்கு அட்வொகேட்ஸ் இருக்காங்கன்றப்போ நம்மளோட நியாயத்தை சொல்லி, ஆண்டவர் நீதியுள்ள தேவன், நியாயமுள்ள தேவன், நம்மளோட நீதியை வந்து வெளிச்சத்தை போல பிரகாசிக்க செய்யற தேவன். அப்போ அந்த அட்வொகேட்ஸ் அண்ட் லாவை யூஸ் பண்ணி நம்மளோட நீதியை நிலைநாட்டி அந்த ஜெயில இருந்து வெளியில வர்றதுதான் வந்து ஐ திங்க் தட் இஸ் த விஸ்டம் காட் ஹஸ் கிவன் அஸ். அண்ட் இன்னொரு பக்கம் பார்க்குறப்போ நம்ம கிரவுண்ட் ரியாலிட்டி என்னன்றதை நம்ம பார்க்கணும். இப்போ மிஷினரிஸை வந்து ஜெயிலில் போடுறாங்க, ஒரு ஃபால்ஸ் எஃப்ஐஆர், ஒரு ஒரு பிளேஸ் ஆஃப் வர்ஷிப்பில் கூடுறாங்க, ஆனால் வந்து அது வந்து கன்வர்ஷன், மாஸ் கன்வர்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம போடுறாங்க அப்படின்னா, ஒரு 10 பேர் போடுறாங்கன்னா ஒரு ஆளுக்கு தான் லீகல் சப்போர்ட்டே கிடைக்கும். ஏன்னா லீகல் சப்போர்ட் கிடைக்காத மாதிரி they will have all the systems in place. அப்படி கிடைக்கிற ஆளும் போயிட்டு ஜட்ஜ் முன்னாடி அவங்களோட கேஸை வாதாடி அவங்கள வெளியில எடுக்குதுன்றது இட்ஸ் நாட் அன் ஈஸி ப்ராசஸ். அப்படி ஒரு ஆள் வெளியில வர்றப்போ அதுவே ஒரு பெரிய சாட்சியா மற்ற ஊழியக்காரர்களுக்கு இருக்குமே தவிர, எல்லா ஊழியக்காரர்களும் வந்து நம்ம ஜெயிலுக்குள்ள போயிட்டா நம்ம வந்து சாந்தமா இருக்கணும், நம்ம அப்போஸ்தலர் காலத்துல இருக்கிற மாதிரி ஏஞ்சல் வந்து நமக்கு ஜெயில இருந்து வெளியில, அஃப்கோர்ஸ் மிராக்கிள்ஸ் வில் ஹேப்பன், ஆனால் நம்மளோட ஞானத்தை வந்து நம்ம உபயோகப்படுத்தணும் அப்படின்றது தான் என்னோட கருத்து அங்கிள். அண்ட் இன்னொன்று என்னதுன்னா, ஆஸ் அன் இந்தியன் சிட்டிசன் நம்ம எல்லாருக்குமே ரைட்ஸ் இருக்கு டு ப்ராக்டிஸ், profess and propagate our religion according to the constitution article 25. அதனால நம்ம கிறிஸ்டியன் மிஷனரிஸ் வந்து நம்ம போய் நம்மளோட ஆண்டவரை பத்தி சொல்றதோ ஆர் நம்ம வந்து அவங்களுக்கு உதவிகள் செய்யறதையோ
தவறா ஃப்ரேம் பண்ணி போடுறாங்க அப்படின்றப்போ அதுல இருந்து வெளியில வர்றது வந்து ஆண்டவர் கொடுக்குற கட்டளைகளை மீறுறது இல்லை. ஏன்னா நம்மளோட ஆண்டவர் நீதியுள்ள தேவன். நம்ம நிறைய மிஷினரி பணித்தள செய்திகள் கேட்டிருப்போம். அற்புதமா வந்து ஏஞ்சல்ஸ் வந்து மிஷினரிஸை விடுவிச்சாங்க அண்ட் மிராக்குலஸா வந்து மிஷினரிஸ் காப்பாற்றப்பட்டாங்க. ஐ வில் சே த்ரூ லா ஒரு மிஷினரி காப்பாற்றப்பட்டா தட் இஸ் ஆல்சோ வெரி பிக் மிராக்கிள். அதனால ஆண்டவர் ஒர்க் பண்ற மெஷர்ஸை நம்ம ஆண்டவர் ஒரு பாக்ஸ்ல போட்டு நம்ம அடைக்க முடியாது. ஸோ ஆண்டவர் ஒர்க் பண்ற ஒரு சேனலா லா அண்ட் இட்ஸ் என்ஃபோர்ஸ்மெண்ட் கேன் ஒர்க். ரொம்ப அழகா சொன்னீங்க. ஆண்டவர் கொடுத்த ஞானத்தை பயன்படுத்துவோம், ஆண்டவர் கொடுக்கின்ற அற்புத விடுதலைகளையும் அனுபவிப்போம். அதோடு கூட இன்னொன்று என்ன சொன்னாங்கன்னா, ஆண்டவர் செயல்படுகிற தேவன், நமக்காக போராடுகிறவர், நமக்காக யுத்தம் செய்கிறவர் என்று கூட வேதம் சொல்லுகிறது. அப்படி இருக்கும்போது ஆண்டவருடைய செயல்களுக்கு நாம் தடுப்பு சுவர் அமைக்கக்கூடாது, தடைக்கல்லாக மாறக்கூடாது. செயல்படுகிற ஆண்டவர் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு எந்த ரூபத்தில் அதை அனுமதிக்கிறாரோ அதை மனமும் வந்து ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு ரொம்ப அழகாக சொன்னீங்க. தேங்க்யூ வெரி மச். இப்போ உங்களுடைய அடுத்த கட்ட ப்ரொஃபஷனல் கேரியரில் என்ன பிளான் பண்ணுறீங்க? நான் இப்போ கம்பெனி செக்ரட்டரி கோர்ஸ் முடிச்சிருக்கிறதுனால ஐ எம் ஸ்டில் ட்ரைங் டு ஃபைண்ட் நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அங்கிள். கார்பரேட் லா சைட் போகிறது என்னோட இன்ட்ரெஸ்ட். பட் டில் நவ் ஆனஸ்டாக சொல்லணும்னா வாட் இஸ் காட்ஸ் பிளான் ஹென்ஸ்ஃபோர்த் ஃபார் மை லைஃப் அப்படின்றத நான் ப்ரேயரில் வச்சு ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். பிகாஸ் நம்மளோட ஆசைகள் இருக்கும், பட் ஆண்டவர் நமக்கு என்ன ஆசை, நம்மளோட வாழ்க்கைக்கு என்ன ப்ளூ பிரிண்ட் வச்சிருக்காரோ அதை நம்ம அறிந்து கொண்டு அதில் போகிறது தான் எப்போவுமே நன்மையானதாக இருக்கும். அதனால ஆண்டவரே 2 டிகிரிஸை என் கையில் கொடுத்துருக்கீங்க. நான் ப்ராக்டிஸ் சைடு போகிறதா இல்லைனா வந்து எம்ப்ளாய்மெண்ட் கார்பரேட் லா ஃபீல்டில் போகிறதா அப்படின்ற கிளியர் கட் ஐடியாஸ் அண்ட் டோர்ஸ் எனக்கு ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு நான் ப்ரே பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் செய்கிற முடிவு நல்ல முடிவாகத்தான் இருக்கும். ஒருவேளை என் மனசில் ஒரு சின்ன நெருடல், அதை ஒரு கேள்வியை கேட்கலான்னு நினைக்கிறேன். வழக்கு மன்றத்தில் போய் ஒரு வாதாடுனா பொய் சொல்லாமல் இருக்க முடியாது. குற்றவாளியை குற்றமற்றவன் என்றும் குற்றமற்றவனை குற்றவாளி என்றும் தீர்க்கத்தக்க அளவுக்கு நம்ம ஆயிடுவோமோ அப்படிங்கிற ஒரு சங்கோஜத்தில் நீங்கள் இந்த மாதிரி கம்பெனியில் லீகல் அட்வைசர் அல்லாவிட்டால் அந்த மாதிரி ஹையர் பொசிஷனில் போகலான்னு நினைக்கிறீங்களா? இல்லை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற திறமைகள் பெரிய பெரிய நிறுவனங்கள் தொழில் ஸ்தலங்களுக்கு நிச்சயமாக பயன்படும் அப்படிங்கிற அதற்கு நான் ஐ மஸ்ட் பி அக்கௌண்டபிள் ஃபார் த இன்ட்ரெஸ்டட் கிஃப்ட்ஸ் அண்ட் டேலண்ட்ஸ் அப்படிங்கிற ரூபத்தில் இந்த பொசிஷன் எடுத்திருக்கீங்களா? ஸோ என்ன நிலையில் இந்த ஒரு முடிவு எடுத்தீங்க? ஷூர், டெஃபினெட்லி அங்கிள். லாவில் வந்து நம்ம சிவில் சைடில் போகிறோமோ ஆர் கிரிமினல் சைடில் போகிறோமோ ஆர் என்டையர்லி கார்பரேட் எந்த சைடில் போனாலுமே சம் பாயிண்ட் ஆஃப் டைம் வந்து ஒரு பர்சன் கிளையண்ட்டாக நம்மக்கிட்ட வராங்கனாலே தே ஹாவ் மேட் சம் மிஸ்டேக் ஆர் தி அதர். அண்ட் லா மூலமாக அவங்களுக்கு எப்படி நம்ம ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்றத தான் நம்ம பார்ப்போம் அங்கிள். கிரிமினல் சைடில் போனோன்னா அது the way the criminal world operates is completely different. அண்ட் எனக்கு வந்து ஃப்யூச்சரில் நம்ம ஒரு பிளேஸில் செட்டில் ஆகி we will have family, ministry and all of that, அதை பேலன்ஸ் பண்ணி நம்மளோட ப்ரொஃபஷனையும் எடுத்துகிட்டு போகணுன்றது என்னோட ஆசை. ஸோ அதுக்கு கார்பரேட் சைட் அண்ட் கம்பெனி லாவில் போகிறது ஒரு கண்டியூசிவ் அட்மாஸ்ஃபியராக இருக்கும்னு நான் நினச்சிருக்கேன். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு குற்றவாளிக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுற நிலைமைகள் வருமோ அப்படின்ற கன்ஃபியூஷன்ஸ் எனக்கு லா ஸ்கூலில் இருந்திருக்கு. பட் இதன் மூலமாக வந்து கிரிமினல் சைடில் ப்ராக்டிஸ் பண்ணுற எல்லா அட்வொகேட்ஸுமே சம் பாயிண்ட் ஆஃப் டைம் வந்து தப்பு செய்கிறாங்க அப்படின்றத கன்க்ளூஷனுக்கு நம்ம வர முடியாது. ஏன்னா நம்ம எப்படி வந்து எத்திக்கலாக நம்மளோட லாவை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படின்றது நம்ம கையில் தான் இருக்குது. அதனால ஒரு பிளேட்டண்ட்டாக ஒரு தப்பு செய்கிறதுக்கும் ஒரு கிளையண்ட் ஹெல்ப் பண்ணுறதுக்கும் தேர் ஆர் டிஃப்ரென்சஸ். ஸோ இப்போதைக்கு எனக்கு கோர்ட் ப்ராக்டிஸோட ஒரு எம்ப்ளாய்மெண்ட் சைட் போகிறது இட்ஸ் மோர் அப்பீலிங் எனக்கு பர்சனலி. பட் காட்ஸ் சாய்ஸ் என்னமோ ஐ எம் கோயிங் டு செலக்ட். ரைட். என்ன சொல்கிறாங்கன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன்னா, சட்டங்களை விட்டங்களாக பயன்படுத்தி தங்களை தேடி வருகிற மக்களுக்கு தேவனுக்கு முன்னிலையில் நியாயமான முறையில் அவர்களுக்கு எப்படி உதவி செய்வது,
என்பதுதான் முக்கியமான ஒரு சவால். அதை செய்கின்ற ஏராளமான வழக்கறிஞர்கள் இருக்கிறார்கள். அப்படித்தான் நானும் இருக்கணும்னு ஆசை. ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய அந்த திட்டம் இப்படிப்பட்ட முறையில் இருப்பதினால் என்னுடைய குடும்பம், என்னுடைய ஊழியம், என்னுடைய எதிர்காலம் இவைகளையெல்லாம் யோசிக்கும்போது என்னுடைய திறமைகளுக்கு ஏற்ப இப்படி தெரிந்தெடுப்பது நல்லது என்று ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்ததுனால அதன்படி நான் போகிறேன் அப்படின்னு அழகாக சொன்னாங்க. நான் சரியாக சொல்லலாமா? கண்டிப்பா சார். ஓகே, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது நிச்சயமாக உங்களுடைய பிள்ளைகளும் பயன்பெறத்தக்க அளவுக்கு இதை நீங்கள் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும், இதை பார்க்க செய்ய வேண்டும். சரியா? சகோதரி ஆக்னஸ் உடனான நேர்காணலின் தொடர்ச்சியினை வரும் புதன்கிழமை மாலை 6 மணிக்கு நமது அனைவருக்கும் கிறிஸ்து ஊழியங்கள் யூடியூப் சேனலில் காண தவறாதீர்கள்.